கர்த்தாவே ரட்சியும் என்கிறதான தலைப்பிலே இந்த நாளிலே சங்கீதம் 12 ஒரு சில வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உடைவேதத்தை சங்கீதம் 12க்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். அதனுடைய தலைப்பை பார்க்கிறதான போது சங்கீதக்காரனுக்கு செகினோத் என்னும் வாத்தியத்தில் பாடப்பட்டதான ஒரு தாவீது சங்கீதம் என்று நாம் அதிலே பார்க்க முடியும். செமினோத் என்று சொல்லுகிறது அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒருவேளை ஒரு சில விதமான 8 ஸ்ட்ரிங் இருக்கிறதான ஒரு இசைக்கருவியை குறிக்கிறதாக இருக்கும், அல்லது அவர்களுடையதான ஒரு பாடலுடையதான ராகத்தை குறிக்கிறதாக இருக்கும் என்கிறதை நாம் அதிலே பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை ஒரு 3 பகுதிகளாக நாம் இதிலே பார்க்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான சூழ்நிலையிலே தன்னுடைய உயிரை காப்பாற்றும் வண்ணமாக ஓடுகிறதான போது அவன் இந்த புலம்பலை புலம்பி இருக்கலாம் என்கிறதை பார்க்க முடியும். இந்த சங்கீதம் 12 சங்கீதம் 11 ஒரு தொடர் சங்கீதமாக காணப்படுகிறது. தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிகிறதான சூழ்நிலையிலே இந்த புலம்பலை தேவனுக்கு நேராக அவர் ஏறெடுத்திருக்க கூடும். வசனம் 1 பார்க்கும்போது தாவீது ஆண்டவரிடத்திலே உதவிக்காக கதறுகிறதை பார்க்கலாம். வசனம் 1 சொல்லுகிறது பாருங்கள், ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். சங்கீதக்காரன் இதில் சொல்லுகிறதான ஒரு முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க முடியும். தான் தன்னுடைய தேவனிடத்திலே அவன் சென்று கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளை அவன் எடுத்துரைத்து ஆண்டவரிடத்திலே அவர் உதவிக்காக கதறுகிறதை நாம் இதில் பார்க்க முடியும். அவர் ஆரம்பிக்கிறதான அந்த வசனத்தை பாருங்கள், ரட்சியும் கர்த்தாவே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அநேக சூழ்நிலையிலே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறேன், இந்த வியாதிகள் வழியாக போய்கொண்டிருக்கிறேன், இந்த சூழ்நிலைகள் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது, இதிலிருந்து என்னை ரட்சியும், என்னை மீட்டுக்கொள்ளும் என்கிறதான அழுகையை நாமும் கூட அநேக நேரங்களிலே நாம் அழுகிறவர்களாக இருப்போம். ஆனால் தாவீது இங்கே அழுகிறதான சூழ்நிலை அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார் 1வது வசனத்திலே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். தாவீது தான் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இருக்கிறான், தான் தேவனை பின்பற்றுகிறவராக இருக்கிறார், தான் தேவனுக்கு பக்தி உள்ளவராக இருக்கிறார், தான் தேவனுக்கு அவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இவைகள் எல்லாவற்றையும் அவர் உணர்ந்தவராக அவர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவர்கள் இந்த உலகத்திலே குறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், உமக்கு எதிராகவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் எழும்புகிறதான ஜனங்களும் சூழ்நிலைகளும் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. எனவே தாவீது அவர் சொல்லுகிறார், பக்தி உள்ளவர்கள் குறைந்து இருக்கிறான், மனுபுத்திரரில் உண்மை உள்ளவர்கள் ஒருவனும் இல்லை, அவர்களும் குறைந்து போய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனங்களே, நாம் வாழ்கிறதான உலகத்திலும் பக்தி உள்ளதான, தேவனுக்கு பயப்படுகிறதான, நீதியிலே நிலை நிற்கிறதான ஜனங்கள் மிகவும் குறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார், தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ரோமர் 3:10 வசனத்தில் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போகிறார்கள். நீதிமொழிகள் 20:6 சொல்லுகிறது, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையிலே இதே போன்றதான ஒரு சூழ்நிலையை அவர் சந்திக்கிறார். இசபேல் உன்னை கொண்டு போகிறேன் என்கிறதான ஒரு செய்தியை அனுப்புகிறார். அதை கேட்ட மாத்திரத்திலே எலியா தீர்க்கதரிசி தேவனை பார்த்து 1 ராஜாக்கள் 19:10 சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உமக்கென்று வைராக்கியமாக எழும்பினேனே, உமக்கு இருந்ததான தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கொண்டு போட்டார்களே, இப்போது என்னையும் கொண்டு போடுகிறதற்கு வகை தேடுகிறார்களே என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்வியை நாம் கேட்க முடியுமா? நான் இந்த தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேனா? இந்த தேவனுக்கு நான் பக்தி உள்ளவனாக இருக்கிறேனா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். நாம் இந்த தேவனுக்கு பக்தி உள்ளவர்களாகவும் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டியது அவசியம். அதை தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வசனம் 2-6 வரையிலும் 2 விதமான வார்த்தைகளை நாம் இதிலே பார்க்க முடியும். மனிதனுடையதான வார்த்தைகள் ஒன்று, தேவனுடையதான வார்த்தைகள். மனிதனுடையதான வார்த்தைகள் துன்மார்க்கமான வார்த்தைகள், தேவனுடையதான வார்த்தைகள் நேர்மையான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். இந்த துன்மார்க்கனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால், வசனம் 2 நாம் பார்க்கும்போது வசனம் 2 சொல்லுகிறது,
அவர்கள் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் தங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. மனிதர்கள் பேசுகிறதான அவருடைய வார்த்தைகளை நாம் இதில் பார்க்க முடியும். வசனம் 2 அவர்கள் பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். யாரோடு கூட பொய் பேசுகிறார்கள்? தங்களுடைய தோழர்களோடு கூட, தங்களுடைய நெருங்கி இருக்கிறவர்களோடு கூட, தங்களுக்கு வேண்டுமென்று இருக்கிறவர்களோடு கூட இவர்கள் பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். தாவீது அதை உணர்ந்தவர்களாக அவர் சொல்லுகிறார், என்னோடு இருந்த ஜனங்கள் என்னிடமிருந்து வார்த்தைகளை வாங்கி தன்னை கொலை செய்கிறதற்கு திட்டமிட்டு துரத்துகிறதான மனிதர்களுக்கு போய் சொல்லுகிறதான காரியங்களை ஒருவேளை இந்த தாவீது தன்னுடைய புலம்புரிலே கூறியிருக்கலாம். அவர் சொல்லுகிறார், கூட இருந்த ஜனங்கள் தான், ஆனால் அவர்கள் பொய் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். பொய் பேசுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் இருமனதாகவும் பேசுகிறார்கள். அதாவது தாவீதோடு கூட இருக்கும்போது தாவீதை பற்றி மிகவும் உயர்வாகவும், மற்றவர்களிடத்திலே போகும்போது தாவீது இப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவரை காட்டி கொடுக்கும் வண்ணமாகவும், இப்படிப்பட்டதான வார்த்தைகளை அவர்கள் இருமனதாக அவர்கள் பேசுகிறார்கள். உள்ளுக்குள்ளதாக ஒன்றை வைத்துவிட்டு நல்லவர்களைப் போல பேசுகிறதான வார்த்தைகள், அப்படி இருமனதாக பேசுகிறார்கள். அதே வசனத்தில் நாம் பார்க்கும்போது இச்சகம் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவையில்லாத பொல்லாத பாவத்திற்கு நேராக தூண்டுகிறதான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள். வசனம் 3லும் 4லும் பார்க்கும்போது தங்களை பெருமையாக பேசுகிறார்கள். வசனம் 5 பார்க்கும்போது தீங்கு விளைவிக்கிறதான தீங்கிழைக்கிறதான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்டதான பெருமையான வார்த்தைகளை அவர்கள் பேசுகிறார்கள்? வசனம் 4 பார்க்கும்போது எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நாவினால் எல்லாவற்றையுமே மேற்கொள்ளுவோம் என்றும், யார் எங்களுக்கு ஆண்டவன், எங்களை யார் பார்த்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆண்டவன் இல்லை, ஒரு ஆண்டவர் இல்லை என்று சொல்லி தேவனுக்கு எதிராகவும் அவர்கள் பெருமையாக பேசுகிறதான வார்த்தைகளை நாம் இதிலே பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனங்களே, விசுவாசிகளாகிய நாமும் கூட அநேக நேரங்களிலே இப்படிப்பட்டதான பொல்லாத வார்த்தைகளும் துன்மார்க்கம் நிறைந்ததான வார்த்தைகளும் நம்முடைய நாவிலிருந்து புறப்பட வைக்கிறவர்களாக இருக்கிறோம். பவுல் தீமோத்தேயுவுக்கு புத்தி சொல்லும் போது பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:20, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. எல்லா விதமான தீங்கு விளைவிக்கிறதான வார்த்தைகள், பொய் பேசுகிறதான வார்த்தைகள், வீண் வார்த்தைகளுக்கு நீ விலகி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 12:36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர் பேசுகிறதான, நாம் பேசுகிறத எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் நாம் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. மனிதர்கள் பேசுகிறதான வார்த்தைகள், முறுமுறுக்கிறதான வார்த்தைகள், முறையிடுகிறதான வார்த்தைகள், இச்சகம் பேசுகிறதான வார்த்தைகள், இருமாப்பான வார்த்தைகள் எல்லாமே முகஸ்துதி செய்யும் வண்ணமாக அவர்கள் பேசுகிறார்கள். நாமும் கூட அநேக நேரங்களிலே அதே வார்த்தைகளை இறுக பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு 1:8 சொல்லுகிறது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். மத்தேயு 15:18 பார்க்கும்போது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கும். எபேசியர் 4:29 மறுபடியும் பவுல் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உங்களால் உண்டானால் அதை கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டதாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் சீர்கேடான வார்த்தைகளுக்கு விலகி இருக்க வேண்டியது அவசியம். பொய்யான வார்த்தைகளுக்கு விலகி இருக்க வேண்டியது அவசியம். இச்சகமான வார்த்தைகளுக்கு விலகி இருக்க வேண்டியது அவசியம்.
தீங்கு விளைவிக்கிறதான வார்த்தைகளுக்கு விலகி இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் பிறருடைய காயங்களை ஆற்றுகிறதாகவும் தேற்றுகிறதாகவும் காணப்பட வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். வசனம் 6 பார்க்கும்போது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. 2 விதமான காரியங்களை இதில் பார்க்க முடியும். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை சுத்த சொற்களாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நேர்மையான வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை யதார்த்தமான வார்த்தையாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதர் அல்ல, மனம் மாறுகிறதற்கு மனுபுத்திரரும் அல்ல. தாவீது தன்னுடைய புலம்பலிலே, துன்மார்க்கர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள், ஆனால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அது சுத்த வார்த்தையாக இருக்கிறது. எந்த விதமான கபடும் அதிலே இல்லை, எந்த விதமான பொய்யும் அதிலே இல்லை, எந்த விதமான இச்சகமும் அவருடைய வார்த்தையிலே இல்லை, எந்த விதமான தீங்கு விளைவிக்கிறது அவருடைய வார்த்தையிலே இல்லை, எந்த விதமான ஏமாற்றத்தக்கதான வார்த்தைகளும் அவரிடத்தில் இல்லை. தேவனுடைய வார்த்தை சுத்த வார்த்தைகளாக, பரிசுத்த வார்த்தைகளாக, தூய்மையான வார்த்தைகளாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் அழியாத வார்த்தைகளாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் சுகம் கொடுக்கிறதான வார்த்தைகளாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அதே வசனத்திலே பார்க்க முடியும், அவருடைய வார்த்தை மிகவும் விலையேற பெற்ற வார்த்தையாக இருக்கிறது, மதிப்பு நிறைந்ததான வார்த்தையாக இருக்கிறது. எப்படி நாம் அதை புரிந்து கொள்வது? வசனம் 6 சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஒரு வெள்ளியோ ஒரு தங்கமோ அது அக்னியிலே போட்டு அதை மறுபடியுமாக உருவாக்குகிறதான போது அநேக விதமான அடிகள் வழியாக அது கடந்து செல்லுகிறது. ஆனால் முடிவிலே பார்க்கும்போது மிகவும் ஜொலிக்கத்தக்கதான, மிகவும் விலையேற பெற்றதானதாக காணப்படுகிறது. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது, உண்மை உள்ளதாக இருக்கிறது, யதார்த்தமானதாக இருக்கிறது, சுத்தமானதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மனிதனுடைய வார்த்தை காயப்படுத்துகிறதாக இருக்கும், பொய் நிறைந்ததாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை சுத்த வார்த்தைகளாக இருக்கும். மனிதனுடைய வார்த்தை ஏமாற்றுகிறதாக இருக்கும், தீங்கு விளைவிக்கிறதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை காயங்களை ஆற்றுகிறதாக இருக்கும். மனிதனுடைய வார்த்தை நம்மை இடறி விளைவிக்கிறதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை அது விலையேற பெற்றதாக நம்மை மறுரூபம் மாற்றுகிறதாக காணப்படுகிறதாக இருக்கும். இந்த துன்மார்க்கரை தாவீது எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள். வசனம் 8 சொல்லுகிறது, மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திருக்கிறார்கள். சண்டாளர் என்கிறதான ஒரு வார்த்தையை தாவீது அதில் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். சண்டாளர் என்று சொன்னால் மிகவும் கொடுமையானவர்கள், கொடும் பாதகர்கள். அவர்களோடு கூட நாம் எதுவுமே செய்ய முடியாது, சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்கிறதான ஜனங்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஜனங்களுடையதான வார்த்தைகளும் அவருடைய செயல்பாடுகளும் ஏழைகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் தீங்கை விளைவிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டதான ஜனங்களுக்கும் வேதனை வழியாக கடந்து செல்லுகிறதான மனிதர்களுக்கும் தாவீது இந்த தேவ வசனத்திலிருந்து நமக்கு ஊக்கப்படுத்துகிறதான, நம்மை உணர்விக்கிறதான தேவனுடையதான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், வசனம் 5, 7 தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் 7, கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்னென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். வசனம் 5 பார்க்க முடிந்தது, சீறி வருகிறதான சத்துருக்களிடம் இருந்து அவருடைய பிள்ளைகளை காத்து அவர் சுகமாக குடியிருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். வசனம் 6 சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. அருமையான தேவஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக விதமான மேடு பள்ளங்கள் வழியாக கடந்து செல்லலாம், அநேக விதமான புலம்பல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரே இரட்சியும் என்று நீங்களும் நானும் அழைக்கும் போது அவர் அருகில் வந்து, நான் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பேன், நான் உனக்கு சுகமாய் குடியிருக்க செய்வேன் என்கிறதன வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக அவர் நம்மை சுகமாக குடியிருக்க செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் சுத்தமான வார்த்தைகள்,
அவருடைய வார்த்தைகள் வெளியேறப்பட்டதான வார்த்தைகள். அவரிடமிருந்து மாத்திரமே இந்த ரட்சிப்பு கடந்து வருகிறது, நம்முடைய பாதுகாப்பு கடந்து வருகிறது, நம்முடைய மீட்பு கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஒருவேளை தாவீது கடந்து சென்று கொண்டிருக்கிறதை போன்ற அநேக விதமான புலம்பல்கள் வழியாக நீங்களும் கடந்து செல்லலாம். ஆனால் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் காத்து வழிநடத்தி மீட்டு விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சில செயல்பாட்டு புள்ளிகளை நான் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். நாம் தேவனுக்கு என்று எப்போதுமே பக்தி உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் பிறரை ஆற்றுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் தேவ வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அநீதியின் மத்தியிலும் நாம் தேவனுக்காக எழும்பி நிலைநிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரட்சிப்பு அவரிடமிருந்து மாத்திரமே வருகிறது. அவரை சுகமாக குடியிருக்க செய்கிறவர், அவரை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.